ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரமிஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேயுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு வந்து அளவு மாறாமல் கரெக்டாக ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக் பார்ட்டில் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக இடம் விடும்போது கொஞ்சம் அதிகமாகவே விடுங்க. 1.5 இன்ச்சு இல்லை அதுக்கு மேலே அதிகமாக விடுங்க. அதை விட கம்மியாக விட்டிங்கன்னா நமக்கு அந்த மடித்து தைக்கிறது வந்து ரொம்ப சின்னதாயிரும். நம்ம மடித்து தைச்சதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சாவது அகலம் இருக்கும்போது தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். கீழே வந்து கொஞ்சம் மொத்தமாக கிளாத் இருக்கும்போது நமக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். இல்லைனா நம்ம லைட்டாக மடித்து தைக்கிறோம், ரொம்ப கம்மியான துணியில் வந்து மடித்து தைக்கும்போது முதுகு வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ப்ளவுஸை வந்து நீங்கள் போடும்போது கீழே மொத்தமாக இருந்தால் தான் பர்ஃபெக்டாக நிற்கும். அதுக்கு தான் நம்ம பட்டியில் கூட ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பட்டி வைக்கும்போது கூட கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம தைப்போம். அதே மாதிரி பேக் பார்ட்டில் வந்து இந்த அளவுக்கு நம்ம மடித்து தைச்சு இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அந்த இடுப்பில் வந்து நிற்கும், இல்லைனா மேலே ஏறிக்கிட்டு தூக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே ப்ளவுஸ் பேக் பார்ட் வந்து மடித்து தைக்கிறதுக்கு வந்து 1.5 இன்ச்சுலேருந்து அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் இடம் விட்டு மடித்து தைக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லைனா ஒரு 1/2 இன்ச்சு அந்த அளவுக்கு மடித்து தைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து தைக்கவே கூடாது. அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸில் வந்து நீங்கள் மடித்து தைக்கும்போது இதே மாதிரி தான் மடித்து தைக்கணும். நிறைய பேர் அந்த மடித்து தைக்கும்போது நெக்கு வந்து எப்படி லைனிங் கொடுத்து அடித்து திருப்போமோ அதே மாதிரி கீழேயுமே மடித்து தைக்காமல் அப்படியே அடித்து திருப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் அடித்து திருப்பலாம். ஆனால் அப்போ வந்து நம்ம கீழே ஏதாவது டிசைன் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி அடித்து திருப்பலாம். லேஸ் இல்லைனா ஸ்டோன் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கும்போது ஹெவியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அடித்து திருப்பிக்கலாம் அந்த மாதிரி. அது இல்லாமல் சும்மா நார்மலாக நம்ம அடித்து திருப்பும்போது அது வந்து ஃபிட்டிங் சரியாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பேக் டாட்டு. இது வந்து பிளாக் கலர் கிளாத்தாக இருக்கிறதுனால வீடியோ தெளிவாக தெரியல. நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது பேக் டாட் பிடிச்சிருக்கிறது வந்து தெளிவாக தெரியல. பேக் டாட் வந்து நிறைய பேர் வந்து இந்த அளவுக்கு தான் பிடிக்கணும், ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோ பிடிச்சோன்னா ஒரு 3 இன்ச் இல்லைனா 4 இன்ச் அந்த அளவுக்கு தான் எல்லா ப்ளவுஸுக்கும் பிடிக்கணும், அந்த மாதிரி கிடையாது. பேக் டாட் பிடிக்கும்போது வந்து நம்ம பாடியை பொறுத்து தான் நமக்கு வந்து பேக் டாட்டோட சைஸ் வந்து ஹைட் வந்து நம்ம பேக் டாட்டோட ஹைட் வந்து நம்ம பாடி சைஸை பொறுத்து தான் இருக்கும். பேக் டாட் வந்து நம்ம பிடிக்கிறதே இடுப்பு பக்கம் வந்து நமக்கு குறுகலாக வரணும், சின்னதாக இருக்கணும். மேலே வந்து முதுகு பக்கம் வந்து நமக்கு விரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நமக்கு வந்து பேக் டாட் பிடிக்கிறதே. அதனால் டாட் வந்து நம்ம இவ்வளோ தான் பிடிக்கணும், இந்த அளவுக்கு பிடிச்சா கரெக்டாக இருக்கணும் யாருக்குமே சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் டாட்டுமே அதே மாதிரி தான் நமக்கு வந்து இவ்வளோ பிடிச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு அசம்ஷனில் வேணால் நம்ம சொல்லலாம் இவ்வளோ பிடிச்சிக்கலாம், இந்த சைஸ்க்கு இவ்வளோ பிடிச்சிக்கலான்னு. ஆனால் கரெக்டாக ஃபிட்டிங்கில் வந்து அவங்க பாடி சைஸை பொறுத்து தான் நம்ம வந்து டாட் பிடிக்க முடியும். கொஞ்சம் லீனாக ரொம்பவே லீனாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு முதுகு பக்கம் வந்து அவ்வளோவா விரிவாக இருக்காது. அதனால் லீனாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்மளால் டாட் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு முதுகு வந்து கொஞ்சம் விரிஞ்சு வரும். அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து டாட் கணக்கு பண்ணி பிடிச்சிக்கலாம். நீங்கள் டாட் பிடிக்கும்போது வந்து ஆரம்பித்த மாதிரியே ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வளைச்சி எடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஷார்ப்பாக முடியணும். அந்த இடம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிக்க போகிற இடத்துல வந்து நமக்கு வந்து ஷார்ப் எட்ஜில் வந்து நமக்கு வந்து முடியணும். அதே மாதிரி ஆம்ஹோல் டெப்த் எடுக்கிறதுமே எல்லாருக்குமே ஒரே அளவு தான் வரும்னு கிடையாது. இப்போ எல்லாருமே 1.5 இன்ச் வைங்க, 1.25 இன்ச் வைங்கன்னாங்கன்னா எல்லாருக்குமே அந்த அளவு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஆம்ஹோல் மட்டும் பெருசாக இருக்கும் மாதிரி இருக்கும், பாடி வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக இவ்வளோ தான் கிடையாது, இவ்வளோ தான் வைக்கணும், 1.5 இன்ச்சு தான் வைக்கணும்னு வச்சா நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து அவ்வளோவா சரி இருக்காது. நான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன்னா எல்லா ப்ளவுஸுக்குமே இது வந்து 1.5 இன்ச்சு தான் வரும்னு கிடையாது. ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு வந்து 1.25 வரலாம், ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு வந்து 1 இன்ச்சு கூட வரலாம். அது அவங்களோட சைஸை பொறுத்து தான் இருக்குது.
ஆம்ஹோல் வளைவு வந்து நம்ம வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்லீவ் வச்சு கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டாக நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபிட் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம திரும்ப கூட சைஸை வந்து திரும்ப வரைஞ்சி கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த உடனே கட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அது கரெக்டாக இருந்தால் கட் பண்ணுங்கள். இல்லைனா திரும்ப வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் அளவு எடுத்து கட் பண்ணுறதுனாலுமே நீங்கள் ஆம்ஹோல் வந்து அளவு எடுத்துருப்பீங்க. அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து அதே மாதிரி எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரே அளவு தான் வருமானா கண்டிப்பாக கிடையாது. வேறு ப்ளவுஸுன்னு இல்லை, ஒருத்தருக்கு தைக்கிற ப்ளவுஸே வேறு சைஸ் வந்து நம்ம ஷோல்டர் வைக்கிற மாதிரி வரலாம். ஏன்னா நெக்கோட டெப்த்தை பொறுத்து வந்து நமக்கு ஷோல்டர் வந்து மாறும், ஷோல்டரோட அளவு வந்து மாறும். அதனால் நெக்கு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஷோல்டர் ஆம்ஹோல் எல்லாமே நமக்கு கரெக்டாக வரும். ஒரு ப்ளவுஸில் வந்து ஒருத்தவங்க டீப் நெக் வச்சு தைச்சிருக்காங்க. அதே ப்ளவுஸை வந்து அளவு வச்சு உங்களுக்கு நெக்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தைக்க சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து எல்லா அளவுமே நமக்கு வந்து கண்டிப்பாக மாறும். ஷோல்டர் அளவு மாறும், ஆம்ஹோல் அளவு மாறும், எல்லாமே மாறும். அதனால் நீங்கள் நெக்கோட அளவு எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அளவெடுத்து கட் பண்ணுங்கள். நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக நெக்கை பொறுத்து எப்படி ஷோல்டர் எந்த அளவுக்கு வைக்கணும், ஆம்ஹோல் எந்த அளவுக்கு வைக்கணும்னு தெளிவாக இன்னொரு வீடியோ போடுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். யாருக்காவது தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு டெய்லரிங் மட்டும் இல்லை, வேறு எதை பற்றியாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.